இல்லை, அதாவது பிரதமர் நான் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். முதல்ல விஜய், நம்முடைய இராணுவ நடவடிக்கைகளை, நம்முடைய இராணுவத்தினுடைய தீரத்தை, வீரத்தை, நம்முடைய அதிகாரிகளுடைய துணிச்சலை, அவர்களுடைய திறமைகளை நாம் எல்லோரும் தலைவணங்கி பாராட்டுகிறோம். அவர்களை மனமாற நாம் வாழ்த்துகிறோம். ஏன்னா இதில் நமக்கு யாருக்கும் எந்த விதமான ரிசர்வேஷனும் கிடையாது. அவர் ஆர்மி இஸ் த மோஸ்ட் டெடிகேட்டட், த மோஸ்ட் பிரில்லியன்ட் அண்ட் த மோஸ்ட் கமிட்டட் ஆர்மி இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறதுல நமக்கு யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆகவே அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளிலே நம்ம எந்த விதமான குறைபாடுகளையும் சொல்லவில்லை. அவர்கள் செயல்பாடு, அவர்கள் சொன்ன விளக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம அந்த ஆர்மியினுடைய அந்த டொமைனுக்குள்ளே நம்ம போகலை. இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி இன்னைக்கு பிரதமர் பேசுனதுல ஒரு முக்கியமான 3 கருத்துக்களை நீங்க சொன்னீங்க. அவர் பேசினாருன்னு சொன்னீங்க. முதல்ல, என்னுடைய தங்கைகள், சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னார். இது என்ன வெற்றி அப்படிங்கிறத அவர் விளக்கணும். அதாவது பயங்கரவாதிகளுடைய முகாம்களை அழித்து விட்டோம், அனைத்து முகாம்களையும் அழித்து விட்டோம்னு சொன்னார். ஒரு வார்த்தை, ஆல். எனக்கு ஹிந்தி தெரியாது, உங்களுடைய தொலைக்காட்சியிலே தமிழ் விளக்கத்தை வைத்து தான் நான் பேசுறேன். அனைத்து முகாம்களையும் அழித்து விட்டோம்னு பேசுறார். இப்ப நம்மளே 30 கேம்ப்ஸுக்கு நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்கிறோம். கடந்த காலத்தில் 30 டெரர் கேம்ப் சைட்ஸை பற்றிய விவரங்களை நம்முடைய அரசு பாகிஸ்தானுக்கும் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபைகள் போன்ற நிறுவனங்களுக்கும் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு இவங்க அட்மிட்டட்லயே 9 சைட்ல தான் இவங்க அதை தாக்குதல் நடத்தியதாக இன்னைக்கு ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 21 பயங்கரவாதிகள் முகாம்கள் அங்க இருக்குதா, அது செயல்படுதா? ரெண்டாவது, அடுத்தாற்போல என்ன சொல்றாரு அப்படின்னா, பயங்கர அரசு அடி தாங்க முடியாமல் பாகிஸ்தான் நம்மை தொடர்பு கொண்டதுன்னு சொல்றார். ஆனா பாகிஸ்தான் நம்மளை தொடர்பு கொள்ளவே இல்லை. அவங்க மோடி, ட்ரம்ப் தான் தொடர்பு கொண்டாங்க. அமெரிக்கன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை தான் தொடர்பு கொண்டாங்க. ஆகவே அவர் மூலமாகத்தான் நமக்கு தகவல் வந்தது. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து பத்திரிகை போன்ற செய்திகளை கூட பிரதமரிடம் யார் பேசியது என்று சொன்னால் மைக் வான்ஸ் தான் பேசியிருக்கிறார். அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் தான் பேசியிருக்கிறார். அவர் பேசிதான் சொல்லியிருக்காரு. இது எத்தனையோ, நான் ஆசீர்வாதம் ஆச்சாரி பேராசிரியர், இதுவரைக்கும் நடந்த எந்த யுத்தத்திலேயாவது ஒரு 3வது நாடு சீஸ்ஃபயரை அனௌன்ஸ் பண்ணிருக்கா? ஏதாவது ஒரு நாட்டை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு உக்ரைனும் இன்னைக்கு ரஷ்யாவும் பேசுது. அவர் சீஸ்ஃபயர் கேட்கிறாரு. ரஷ்யா நம்முடைய உக்ரைனுடைய அதிபர் நேரடியாக கேட்கிறாரு. புட்டின் நான் கேட்டேன், அவர்கிட்ட பதில் வரலன்னு சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம்? அப்படி கெஞ்சினார்கள்னு சொல்றாருல்ல, கெஞ்சுகின்ற போது அவர் நேரடியாக கெஞ்சியதாகத்தான் பிரதமர் இன்று பேசியிருக்கிறார். அப்படி நேரடியாக கெஞ்சி இருந்தால் அந்த பாகிஸ்தான் பிரதமரிடம் ஒரு அஷூரன்ஸ் கேட்கணுமா வேண்டாமா? இனிமேல் நீங்க பகிரங்கமாக அறிவியுங்கள், எங்கள் நாட்டிலிருந்து இனிமேல் பயங்கரவாத நடவடிக்கைகளே தொடராது, வராது, இதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் அப்படின்னு அந்த பிரதமர் சொன்னார்னா நம்ம இன்னைக்கு வெற்றி என்று சொல்லலாம். சரி, அது வேண்டாம். இந்த பெஹல்காம் அட்டாக்ல இந்த பயங்கரவாதிகள் உள்ளே 26 பேருடைய உயிரை கொண்டு கொடுத்துட்டு போனாங்களே, அவங்க என்ன ஆனாங்க? வாட் ஹேப்பன் டு them? முக்கியமான நீங்க எங்கேயோ கண்காணாத ஊர்ல இருக்கிற, பேசுங்க ப்ளீஸ், நான் முடிச்சிடுறேன். எங்கேயோ 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற தீவிரவாத முகாம்களை அழித்துவிட்டு அங்கே யாரையெல்லாம் அழித்து விட்டோம் என்று பெயர் சொல்லி நீங்க வெளியிடுறீங்க. இதுக்கு உள்ள வந்தது எத்தனை பேர்? 200 கிலோமீட்டர் எப்படி வந்தாங்க? பிறகு எப்படி வெளியே போனாங்க? அவங்க இலங்கையில போனதாக ஒரு தகவல் நம்முடைய ஐபியும் ராவும் இலங்கைக்கு போய் விசாரித்ததாக எல்லாம் தகவல் வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி நடந்தது? அவர்கள் என்ன ஆனார்கள்? அவர்களை unless and until they are brought to book, இந்த கொலையை, இந்த படுகொலைகளை செய்த அந்த பயங்கரவாதிகளை நாம் தேடி பிடித்து அழிக்காம எப்படி வெற்றி? அதை நம்ம சொல்லணும் இல்லையா? இந்த 3 அவர்களையே நீங்க ஒண்ணு செய்யலையே. அப்போ பாகிஸ்தான் அதிபர்கிட்ட
முக்கியமான 3 கேள்விகளை எது? எழுப்பி இருக்கிறீங்க.